பிரேஸ் லார்ட். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுவேன். இந்த செய்தி இறைவனிடத்திலிருந்து வந்தது. நீங்கள் சென்று உலகெங்கும் இந்த நற்செய்தியை பரப்புங்கள். இது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஒட்டிய சில நிகழ்ச்சிகள். இதிலே ஆண்டவர் சில மறை உண்மைகளை மறைத்து வைத்திருக்கின்றார். அதை வெளிக்கொணர்ந்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். லூக்கா நற்செய்தியாளர் 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலே, அவர் தம் தலைமை மகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, எனவே பிள்ளையை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினார் என்பதை எழுதியிருக்கிறார்கள். 12வது வசனத்திலும் அங்கே குறிப்பிட்டிருப்பார். துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்திருப்பதாக அவர் கூறுகிறார். இப்பொழுது இந்த தீவன தொட்டியில் புதைத்து வைத்த துணியை பற்றி நாம் பார்ப்போம். அதில் சில மறை உண்மைகளை ஆண்டவர் ஒளித்து வைத்திருக்கிறார். இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அதற்கு ஆங்கிலத்தில் ஸ்வாட்லிங் க்ளோத்ஸ் என்று பொருள். ஸ்வாட்லிங் க்ளோத்ஸ் என்றால் ஒரு துணியை குழந்தைகளுக்கு பயன்படுத்தி அதை திருப்ப துவைத்து பயன்படுத்துவது ஸ்வாட்லிங் க்ளோத்ஸ். இது பிறந்த குழந்தைக்கு போத்துவார்கள் இந்த ஸ்வாட்லிங் க்ளோத்ஸ். இது லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 7வது வசனத்திலும் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலும் குறிப்பிட்டிருப்பார்கள். இதற்கு சில முக்கியமான விஷயங்கள் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த துணிக்கு ஹாதால் என்று எபிரேய மொழியிலே அதற்கு அர்த்தம். அது என்னவென்றால், ஸ்ட்ராங்ஸ் டிக்ஷனரியில் நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் 2853வது வசனத்திலே இந்த ஹதால் என்ற வார்த்தைக்கு டை டவுன் அல்லது ரேப் அப் என்று பொருள். பொதித்து வைத்தார்கள், சுற்றி வைத்தார்கள் அல்லது கட்டி வைத்தார்கள் என்று பொருள். இந்த துணியை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். அன்னை மரியாள் இந்த துணியை வைத்திருந்தார்கள் போல. இந்த துணி ஒவ்வொரு யூதர்கிட்டையும் இருக்கும். இது எப்படி இருக்கும் என்றால், முதலில் நான் காண்பிக்கின்றேன், அதை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு யூதரிடமும் இது போன்ற ஒரு பை இருக்கும். இந்த பையிலே 3 துவாரைகள் இருக்கும். இது முதல், 2வது துவாரம், 3வது துவாரம். இதற்கு ஜேர்னி பேக் என்று பொருள். இவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பிரயாணம் செய்கின்ற பொழுது இதை கொண்டு செல்வார்கள். நம்ம ஊரில் இது சாப்பாடு பொட்டலம் என்று கூட சொல்லலாம், அல்லது தூக்குக்கூடை, பை. ஆதியிலே அந்த காலத்தில் ஒரு பெரிய கோலிலே ஒரு மூட்டையை கட்டி தோள்களிலே சுமந்து செல்வார்கள். அதுபோல அவர்கள் இதை பயன்படுத்தினார்கள் யூதர்கள் அந்த காலத்திலே. அப்பொழுது இதற்கு சில விளக்கங்கள் இருக்கு. இந்த 1வது துவாரம் ஆண்டவரை பற்றி குறிக்கிறது. இந்த 2வது துவாரம் தமத்துவத்தின் 2வது நபரான இயேசுவை குறிக்கிறது. இந்த 3வது துவாரம் தமத்துவத்தின் 3வது நபரான தூய ஆவியை குறிக்கிறது. இப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், மர்சா என்ற ஒரு ரொட்டி அவர்கள் செய்து வைத்திருப்பார்கள். இந்த ரொட்டியை அவர்கள் இந்த பையிலே தான் எடுத்து செல்வார்கள். எந்த பகுதியில் எடுத்து செல்வார்கள் என்றால், பாஸ்காவுக்கு ஆயத்த நாளாக இருக்கும் பாஸ்காவிலே ஒரு ரொட்டியை செய்வார்கள். அது உபாது. அந்த ரொட்டியை இந்த 2ஆம் பாகத்திலே வைத்து ஒரு துணியிலே இதை வைத்து மடக்கி 3 துண்டுகளாக இதை மடக்கி வைப்பார்கள். காலை உண்பதற்காகவும் மதிய வேளையிலும் மீண்டும் இரவிலே உண்பதற்காக இதை வைத்து இதில் உள்ளே வைத்து விடுவார்கள். அதற்கு பேர், அந்த துணிக்கு பேர் ஹதால். இந்த ஜானி பேக் 3 வகையான பேக்குகள் இருக்கிறது. ஒன்று டிஃப்லின் பேக்கு, இன்னொன்று மசையா பேக், இன்னொன்று மாஸ்தா பேக். இந்த டிஃப்லின் பேக் அவர்களுடைய ஜெபத்திற்கான தேவையான அனைத்து பொருட்களும், அதாவது அவர்களுடைய அந்த குல்லா, ஒரு டிஃபில், அதுக்கப்புறம் ஒரு ஷால், இது ஒரு பேக்கில் வைத்திருப்பார்கள். இந்த பேக்குக்கு பேர் டிஃபில் பேக். இன்னொரு பேக்கு மசியாக் பேக். இந்த பேக் அவர்களுடைய வாசல் அறையிலாண்டே இருக்கும். ஏனென்றால் மசியா வரும் நாளிலே அவர்கள் அந்த பைகளை அவசரமாக எடுத்து செல்ல வேண்டும். இதுதான் அன்று எகிப்திலே நடந்தது. அவசரமாக எடுத்து செல்வதற்காக அந்த பையை நிரப்பி வைத்திருப்பார்கள். அந்த டிஃபில் பேக்கிலும் இன்னொரு விஷயம் என்றால், நம்முடைய பைபிள் மாதிரி தோராவை வைத்திருப்பார்கள். அதற்கு பிறகு நம் கேட்டிகிசமில் படிக்கின்ற, மறைக்கல்வியில் படிக்கின்ற ப்ரேயர் புக்கு, அதுபோல் ஒரு ப்ரேயர் புக்கும் அவர்கள் வைத்திருப்பார்கள். இந்த பேக்குக்கு அடுத்தபடியாக மாஸ்டாக் பேக். இந்த மாசாக் பேக் என்றது தான் நான் இங்கே காமித்தேன் உங்களுக்கு. மாட்ஸா
என்ற புளிப்பற்ற அப்பத்தை வைத்திருப்பார்கள். புளிப்பற்ற அப்பம் ரொம்ப முக்கியமானது அவர்களுக்கு பாஸ்கா காலத்திலே. பாஸ்கா காலத்தின் புளிப்பற்ற அப்பம் இயேசுதான் புளிப்பற்ற அப்பம். இந்த புளிப்பற்ற அப்பத்தை தான் அன்று அவர்கள் எகிப்திலிருந்து கிளம்பும் பொழுது அவர்கள் உண்டு சென்றார்கள் அவசர கதியிலே. அதுக்கு பேர் பாஸ்ஓவர், பஷாக். இது நீங்கள் பார்த்தீங்களா என்றால் 3 அறைகளாக இருக்கிறது. முதலாவது அறை கொஹேன் என்றால் நம்முடைய திருச்சபையிலே இருக்கின்ற அருட்பணியாளர்கள், குருக்கள், ஃபாதர்ஸ், பிரீஸ்ட்ஸ். அடுத்தபடியாக லேவி கோத்திரத்தார்கள், லேவிகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அறை. 3வது அறை இஸ்ரேல் மக்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அறை. இது பற்றி நாம் பார்ப்போம். முதலாவது அறை கொஹேன், பிரீஸ்ட், அவர்கள் மட்டுமே உண்ணக்கூடிய இந்த புளிப்பற்ற அப்பம். அது நம் திருச்சபையில், ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் தினந்தோறும் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் பெறுகின்ற அப்பம் போன்றது. மாட்ஸா. இந்த மாட்ஸா இப்பொழுது என் கையிலே இல்லை. நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் யூடியூபிலே சென்று பார்க்கலாம். அது நமது ரொட்டியை போன்றவும் அல்லது பீட்சா போல இருக்கும் என்று நினைக்கின்றேன். மாட்ஸா. நான் ஒரு ஆசீர்வதிக்கப்படாத அப்பத்தை வைத்திருக்கிறேன். அந்த ஆசீர்வதிக்கப்படாத அப்பத்தை இது பாருங்கள். இந்த துணியானது, இதற்கு பேர் கஹால். இந்த துணிக்கு பேர் கஹால். இந்த துணியை தான் இது போன்ற அப்பத்தை, இது ஆசீர்வதிக்கப்படாத அப்பம், இது போன்ற அப்பத்தை இந்த துணியிலே வைத்து அதை மடக்கி இந்த அறைக்குள் வைத்து விடுவார்கள். இந்த துணிக்கு நமது கத்தோலிக்க திருச்சபையிலே அதற்கு பேர் யூக்ரிஸ்டிக் கார்பல். அது எபிரேய மொழியிலே சதால் என்று கூட சொல்லுவார்கள். ஸோ இந்த துணியினுடைய முக்கியத்துவமை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாய் நான் பிரயாசப்படுகிறேன். இது 2வது அறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. லேவிகள் நடுவிலே தான் இருப்பார்கள். எப்பொழுதுமே திருச்சபையாளர்கள் அவர்களுக்கு உழைக்கவும், அதாவது அர்ச்சிக்கப்பட்ட பிரீஸ்ட்ஸ், அருட்பணியாளர்களுக்கு உழைக்க லேவியர்கள் இருக்க வேண்டும். லேவியர்கள் பிரீஸ்ட்ஸுக்கும் வெகுஜனங்களுக்கும் மத்தியிலே இருப்பவர்கள். இயேசுவை போல தந்தையாம் கடவுள் பிரீஸ்ட், இயேசு லேவி, நாம் இஸ்ரேல் ஜனங்கள். அப்போது நடுவில் இருக்கும் இந்த பையினுடைய நடு அறையிலே இயேசு இருப்பார். இந்த இயேசுவை ஒரு கார்பலில், அதாவது சதாலில் போட்டு வைத்திருப்பார்கள். இதை 3 துண்டுகளாக வைத்திருப்பார்கள். இந்த துண்டு காலையில் ஒரு பொழுதும், மத்தியத்தில் ஒரு பொழுதும், இரவிலே ஒரு பொழுதும் பிரித்து சாப்பிடுவார்கள். இது பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு சிறியதாக காண்பிக்கின்றேன். ஸோ இந்த துணியை தான் இயேசுவை தீவன தொட்டியிலே பொதித்து அன்னை மரியாள் தீவன தொட்டியில் வைத்திருக்கிறார். இயேசுதான் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியிலே இருப்பவர் என்பதை காண்பிக்கவே இந்த பையானது, அந்த துணியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய மீட்பர் இது துணியிலே பொதித்து வைத்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இதை தான் நாம் நற்கருணை பேழையிலே வைப்போம். ஒரு சிபோரியத்தில் சின்ன சின்ன அப்பங்கள் வைத்திருப்பார்கள். அந்த பலி செலுத்தும் பொழுது குருவானவர் ஒரு தட்டிலே, அந்த தட்டிலே அவருக்குரிய அப்பத்தை வைத்திருப்பார். அந்த முதல் பையினுடைய அறையில் இருக்கிற அப்பம், அந்த கொஹேன் என்ற அப்பம், கொஹேன் என்ற அறைக்குள் இருக்கின்ற அப்பம் அவர்களுக்குரியது. இது வெறும் குருவானவர்கள் மட்டும், அதாவது அருட்பணியாளர்கள், பிரீஸ்ட் மட்டும்தான் உண்ணக்கூடிய அப்பம். இந்த அப்பம் தான் அந்த பேலட்டில் வைத்திருப்பார்கள். அந்த பேலட்டுக்கு மேலே ப்ரூஸ் போத்திருக்கும். ப்ரூஸுக்கு மேலே கார்பல் இருக்கும், பொதித்து வைத்திருப்பார்கள். இந்த அப்பத்திற்கு பேர் தான் ஷோகாஸ்ட் பிரெட் என்று சொல்வார்கள். அதாவது காட்சியளிக்கப்பட்ட அப்பம், யூக்கரிஸ்ட். இந்த அப்பமானது குருவானவர் இவர் வழியாக இவரோடு இவரில் என்ற பாடலை பாடும் பொழுது இந்த அப்பத்தை தான் எடுத்து காண்பித்து அதை பிட்டு அவர் உண்ணுவார். அந்த அப்பம் வேறு யாருக்கும் தரமாட்டார்கள். சிபோரியத்தில் இருக்கும் அப்பம் தான் லேவியர் அப்பம். அந்த அப்பம் தான் நமக்கும் லேவியர்களுக்கும் தருவார்கள். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இறைவனுக்குரிய மாட்சிமையை குருவானவர், அதாவது அருட்பணியாளர், பிரீஸ்ட் எடுத்துக்கொள்வார். அடுத்தபடியாக இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இறைவனுக்கும் பலி செலுத்தி
நமக்கும் பலி செலுத்தி நமக்கும் உண்ண தருவார்கள். ஆரோனுடைய வழிமரபினரான இந்த ஆசாரியர்கள் பிரீஸ் அல்லது அருட்பணியாளர்கள். ஸோ அந்த அப்பத்திற்கு பேர் ஷோகாஸ்ட் பிரெட். இது பேலட் மேலே ப்ரூஸ் என்ற ஒரு மூடியை மூடி அதை வைத்திருப்பார்கள். இதற்கு மேலே கார்பரல் என்ற துணியை போத்து பொதித்து வைத்திருப்பார்கள். இந்த பேலட்டுக்கு கீழே சேலஸ், இதில் ஆண்டவனுடைய இரத்தமும் தண்ணீரும் கலந்திருக்கும். இது உங்களுக்கு தெரியப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இத்தனை விஷயங்கள் ஆண்டவர் இதில் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த ஷோகாஸ்ட் பிரெட்டை அவர்கள் எடுத்து காண்பிக்கும் பொழுது அதில் PYX என்று சொல்வார்கள், பைக்ஸ். அதில் அந்த பிரெட்டுக்கு முன்பாக, அந்த அப்பத்திற்கு முன்பாக IHS என்று எழுதியிருக்கும். IHS என்று எழுதியிருக்கிறதை நம் பக்கம் திருப்பி காண்பிப்பார்கள். அதாவது கிறிஸ்து உங்களுக்காக என்பது அர்த்தமாகும். இறைவனாக அருட்பணியாளர் நின்று கொண்டு கிறிஸ்துவை நமக்காக வழங்குவார். இதுதான் அதனுடைய மறைபொருள். இப்பொழுது இந்த துணியிலே என்ன ஒரு அதிசயம் என்றால், நானே வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இந்த உணவாகிய இயேசுவை, அப்பமாகிய இயேசுவை அந்த கதால் என்ற துணியிலே பொதித்து அவர்கள் அந்த பையிலே வைத்தார்களோ அதுபோல தான் நாம் திருச்சபையிலும் ஆண்டவரை நற்கருணை வடிவிலே பொதித்து நற்கருணை பேழைக்குள் வைத்திருக்கிறோம். அதே போல நற்கருணையான ஆண்டவரை, இந்த உலகத்தின் ஜீவிதத்தை தருகின்ற உணவாகிய ஆண்டவரை அன்னை மரியாளினுடைய கருவிலே பொதித்து வைத்தார். அன்னை மரியாளும் ஒரு நற்கருணை பேழை. இப்பொழுது இந்த பொதிக்கப்பட்ட ஆண்டவர் அந்த துணியிலே தீவன தொட்டியிலே கிடந்தார். இதற்கு பாஸ்கா திருவிழாவின் பொழுது இயேசுவை அப்பமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இயேசுதான் அப்பம். அவர் 3 துண்டுகளாக பிரிக்கப்படுவார். 2வது துண்டை அந்த வீட்டிலே எல்லோரும் உண்பார்கள். அந்த 2வது துண்டு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் அந்த பைகளிலே எடுத்து செல்வார்கள். இவர்களுக்கு எங்கேயாவது உடம்பு சரியில்லை என்றாலும் அல்லது அவர்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ இந்த துண்டிலிருந்து ஒரு துண்டை எடுத்து அவர்கள் உண்பார்கள். இயேசு இந்த தீவன தொட்டியில் புதைத்து வைக்கப்பட்ட பிறகு, நான் சொன்னேன் அல்லவா, அதற்கு அர்த்தம் டைட் டவுன் அல்லது ராப்டப், கட்டி வைத்தல் அல்லது பொதித்து வைத்தல் இந்த துணிக்கு. இது எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே 16வது அதிகாரம் 4வது வசனத்திலும், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 61வது அதிகாரம் 10வது வசனத்திலும், லூக்கா நற்செய்தியிலே 2வது அதிகாரம் 7வது வசனத்திலும், ரோமருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனத்திலும், யாக்கோப்புக்கு எழுதிய நிருபத்திலே 1வது அதிகாரம் 27வது வசனத்திலும், தீத்துவுக்கு எழுதிய நிருபத்திலே 3வது அதிகாரம் 5வது வசனத்திலும், 1 கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரம் 7வது வசனத்திலும், யோவான் எழுதிய திருவெளிப்பாடு சுவிசேஷத்திலே 7வது அதிகாரம் 14வது வசனம், இவை எல்லாமே என்ன குறிக்கிறது என்றால், பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும், அதாவது திருமுழுக்கு, பேப்டிசம் டு பெரியல், திருமுழுக்கிலிருந்து சவப்பெட்டிக்குள் ஏறுவது வரை இந்த துணி நம்மோடு தான் வரும். அதனால்தான் திருமுழுக்கிலே உங்களுக்கு ஒரு வெண்ணிற ஆடையை தருவார்கள். அதே போல நம் இறந்த பிறகும் நம்மை வெள்ளை துணிகளில் பொதித்து நம்மை புதைத்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தீவன தொட்டியிலே ஒரு துணியில் பொதித்து வைத்தார்கள். அதே துணியை போல ஒரு துணியை வைத்து தான் அவரை சிலுவையிலிருந்து இறக்கிய பிறகு அவரை கட்டி வைத்து கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். இதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். இது என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்மஸ்லேருந்து ஈஸ்டர் வரைக்கும் இது ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி பெத்லேஹேம்லேருந்து கொல்கோத்தா வரைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது இந்த துணிக்கு. பெத்லேஹேம்லேருந்து கொல்கோத்தா வரைக்கும், தீவன தொட்டியிலிருந்து சிலுவை வரைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதுபோல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இது ஏதோ தற்செயலாக நடந்த விஷயம் அல்ல. தேவன் இதில் சில மறை உண்மைகளை வைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த துணியை, அற்பமான இந்த துணியை எடுத்து பயன்படுத்துகிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை இது குறிக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தேவன் பெரிய காரியங்களில் அதிசயங்கள் செய்கின்றவர் தான். ஆனால் அதிலே சிறிய சிறிய விஷயங்களிலும் அவர் இருக்கிறார். இந்த துணியிலே, அற்பமான இந்த துணியிலே தேவன் இத்தனை விஷயங்களும் பொதித்து வைத்திருக்கிறார் என்றால், உங்கள் வாழ்க்கையிலும் சிறிய சிறிய விஷயங்களை தேவன் அனுமதித்திருப்பார். அந்த விஷயங்களிலே உங்களுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்திருப்பார். நீங்கள் சென்று உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள்.
அதிலே உங்களுக்கு புரிய வரும். So what I come to say is, from Bethlehem to Golgotha or Calvary, or from Christmas to Easter, from the manger to the cross, Jesus is the same. And God did great and mighty things through small things in your life. You can go back and recollect your past and see that God has done great and mighty things in your small little deeds and small little belongings. If He can do great things through a swaddling cloth which brought redemption to us, do you think God can't do this in your life? ஒரு சிறிய துணியிலே தேவன் ரட்சிப்பை கொண்டு வந்தார் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே இது போன்ற சிறிய காரியங்களில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய மாட்டாரா என்பதை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்பொழுது நாம் ஒன்றிணைவோம். எங்களை தாயும் தந்தையுமாக நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையிலும் கூட சுவாமி, இதோ உமது தூய வார்த்தைகளை நாங்கள் பிரயோகப்படுத்தியிருக்கிறோம். அதற்கு நீர் கொடுத்த உரிமைக்காக நன்றி. இந்த வார்த்தைகள் இதோ கேட்கும் இந்த மக்கள் சென்று அவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் மேலும் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். சிறிய விஷயங்களில் நீர் செய்த மாபெரும் கிருபைகளை நான் நினைத்து மகிழ, உம் நாமம் புகழ எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நாம மகிமைப்பட செய்தரலும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.